ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள அசன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். தமிழகத்தில் இந்தியாவில் போதைப் பொருட்கள் பற்றி மிகப்பெரிய சர்ச்சை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆல்கஹால், சாராயம், அந்த கடைகளை டாஸ்மாகை மூடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தேர்தலில் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றிய சமீபத்திய ஆய்வுகள் பற்றி நாம் இன்றைக்கி பேச இருக்கிறோம். இந்த போதை பழக்கம் எப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது, இந்த 8வது உலக பாலியல் மாநாட்டில் சில கண்டுபிடிப்புகளை பற்றி சொன்னதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு காலர் முதல்ல பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பழனியிலேருந்து பேசுகிறேன் சார். பெருமாள் பேர். பெருமாள், சொல்லுங்கள். வயசு 53 ஆகுதுங்க சார். சரிங்க. இந்த எப்பயாவது ஒரு தடவைக்கு இந்த ஆண் உறுப்பு வளர்க்க நல்ல இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுறதுக்காக அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் சார். வயாக்கரா மாத்திரைகள். சரிங்க. அது அடிக்கடி யூஸ் பண்ணலாமா சார், இல்லை வாரம் ஒன்று இப்படி எதுவும் யூஸ் பண்ணலாம்? பொதுவாக யூஸ் பண்ணலாங்க, ஆனால் நீங்களாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் யூஸ் பண்ணோம். ரெண்டாவது செக்ஸில் ப்ராப்ளம் வந்தால் அது உங்கள் உடலில் ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் முறையான பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஏன்னா செக்ஸில் பிரச்சனை வர்றது ஹார்ட் அட்டாக்கினுடைய முதல் படியாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி யாரையும் பார்க்காம நீங்களே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 3-4 வருடங்களில் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் முறையான செக்கப் பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும். ஸோ அதனால் ஒரு முறையான செக்கப் பண்ணி மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வாங்கணும். இது ஷெட்யூல்டு ஏஜ் ட்ரக். கடையில் வாங்கி கேட்டு சாப்பிடக்கூடாது, சரியல்ல. முறையான பரிந்துரையின் பேரில், டாக்டர்களுடைய ஆலோசனையின் பேரில் செக்கப் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சரி, இப்போது இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஆணுங்களும் பெண்களும் இந்த போதை பழக்கங்களை எப்படி இருக்கிறாங்க? 29% ஆண்களும் 2% பெண்களும் ஸ்மோக்கிங், அதே மாதிரி புகையிலை போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். நான் சிவகாசிலேருந்து கருப்புசாமி பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள். ஆணூர்பு சுற்றி அந்த தோலில் வெடிப்பாக இருக்குங்க சார். சரிங்க. அது என்னங்க சார், அடிக்கடி வந்துருதேங்க சார். இப்போ உங்களுக்குங்க சர்க்கரை வியாதி இருக்கா? ஆமாங்க சார். 280 பாயிண்ட் இருக்குங்க. சர்க்கரை 200க்கு மேலே போச்சுன்னா ஆணுறுப்பினுடைய தோல் கொஞ்சம் வீங்கி வெடிப்பாக வந்துடும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கரை வியாதி, இது சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்றதுக்கு அடையாளம் இதுதான். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், நல்ல மருந்துகள் எடுத்து சர்க்கரையை 150-160க்குள்ளே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்ல மருந்துகள் இன்றைக்கி இருக்குது. அதாவதுங்க, அந்த காலத்தில் தான் பழைய மருந்துகள் ரொம்ப மோசமான மருந்துகள்லாம் இருந்தது. இப்போ நவீன DPP-4 இன்ஹிபிட்டர் போன்ற மருந்துகள் வந்துருச்சு. அற்புதமான மருந்துகள், நல்லது உடம்புக்கு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்வோகானா போன்ற சில மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை போட்டோன்னா உடல் எடை குறையவும் செய்யும், சர்க்கரையும் குறையும். 79 கிலோ இருக்குங்க. சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான மருந்துகள் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் இன்னும் பழைய மருந்துகளை தொங்கிக்கிட்டு சிக்கலாக வச்சுருக்க வேண்டாம். ஸோ அதனால் நல்ல மருத்துவர் அணுகி முதல்ல சர்க்கரையை குறைச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி வெடிப்பு வர்றது போயிடும். உடனடியாக நீங்கள் ஒரு மருந்து போட்டு அந்த வெடிப்புகளை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் சர்க்கரை குறைக்கலைன்னா முழுமையாக சரியாகாது. இல்லை, எனக்கு சர்க்கரை குறைக்க முடியாது, இந்த பிரச்சனை அப்பப்போ அதிகமாகிட்டு தான் இருக்கும்னா முன்தோலையாவது நீக்கிடுங்க. அட்லீஸ்ட் வெடிப்பு உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை அது பாழாக்காமல் இருக்கும். ஸோ முன்தோல் வெடிப்பு சர்க்கரை நோயினுடைய அறிகுறி. அதனால் முதல்ல நீங்கள் சர்க்கரையை நல்லா கண்ட்ரோலுக்கு வாங்க. நல்ல மருந்துகள் இருக்குது. பழைய மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக சில வருடங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட நல்ல மருந்துகள் இருக்குது.
அந்த மருந்துகள் வந்து ரொம்ப சேஃபான நல்ல மருந்துகள். அந்த மருந்துகளுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும் சர்க்கரையை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். மார்க்கான ராஜேஷ் பேசுகிறேன் சார். ராஜேஷ் சொல்லுங்கள். எனக்கு சீக்கிரம் விந்து வெளியாகுது சார். சரி. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் சார். சரிங்க. அவங்க புரோமோசிட்டால் ஒரு மாத்திரை டேப்லெட் சொன்னாங்க சார். சரி. ப்ரூஸ் ஜிவான் கேப்சூல்னு ஒரு டேப்லெட் சொன்னாங்க சார். சரி. இது சாப்பிடலாமா சார்? சைடு எஃபெக்ட் ஏதாவது உண்டுமா? இது போலி மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கேங்க. இது வந்து சரியான மருந்து மாதிரி தெரியலையே. அதாவது உலகளவில் இந்த மாதிரியான சீக்கிரம் விந்து வர்றதுக்கான USFDA அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க தான் அங்கீகரிக்கணும் இந்த மருந்தை இதுக்கு பயன்படுத்தலான்னு. அப்படி கொடுத்த புதிய மருந்துகள் அப்படின்னா டெபாக்சிட்டின் என்ற மாத்திரை தான். அடுத்ததாக பழைய மருந்துகள்னு பார்த்தா சில மருந்துகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பழைய போலி மருத்துவர்கள் ஏதோ மாத்திரை மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள் திரும்ப. அவங்க பரிந்துரை பண்ணாங்கன்னா சாப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. 14% இளம் ஆண்களும் 1% இளம் பெண்களும் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றாங்க. இதில் 1% இளம் ஆண்கள் வந்து, அதாவது 33%, 1/3 இளம் ஆண்கள் வந்து ஆல்கஹாலை ரெகுலராக சாப்பிட்றாங்க அப்படின்றத இப்போ புதிய ஆய்வுகளில் வந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் அர்பன் ரூரல் அப்படின்னு பார்த்தா, அர்பன் நகரங்களில் 25%, ரூரலில் வந்து 31% ஆண்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஹர்பர்ட் பேசுகிறேன் சார், ஈரோட்லேருந்து. சொல்லுங்கள் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது சார். நிறைய இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கிடைக்குது. நன்றி. சொல்லுங்கள். நான் எக்ஸசிவ் சைக்கிளிங் பண்ணுறதுனால இது டெஸ்டோஸ்டெரான் லெவல் இல்லாட்டி அசூஸ்பர்மியா வருங்களா சார்? அப்படிலாம் பயப்பட வேண்டாங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக சைக்கிள் பண்ணிங்கன்னா சரி சார், அந்த உட்கார்ற சீட் இருக்குது பாருங்கள், ஆமாம் சார், அது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் வந்து ஆணுறுப்புக்கும் விந்து பைகளுக்கும் கொஞ்சம் குறையலாம். சரி சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராடாக சாஃப்டாக குஷன் உள்ள சீட்டு போட்டு அது மேலே உட்காந்துக்குங்க. பொதுவாக இந்த சேரில் உட்காரோம் இல்லையா, இதுக்கு பேர் பக்கெட் சீட்னு பேர். கார்லெல்லாம் போட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி சீட்டில் உட்காந்து ஓட்டும்போது பிரச்சனை வராது. சைக்கிள் பைக் போன்ற விஷயங்களில், பைக்கில் கூட அகலமாக இருக்கும் உட்கார இடம், சைக்கிளில் பார்த்தீங்கன்னா குறுகி இருக்கும். அந்த மாதிரி குறுகி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு நிரூபிக்கப்பட்டு ஆதாரங்களுடன் சைக்கிள் மேலே உட்காந்து ஓட்டினீங்கன்னா அந்த விந்து பைக்கு போகிற இரத்த குழாய்களும் அணுறுப்புக்கு போகிற இரத்த குழாய்களும் கம்ப்ரஸ் ஆகி அழுத்தப்பட்டு அந்த இரத்த ஓட்டம் குறைகிறதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் அதை வேணால் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். சைக்கிளிங் வச்சு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். எக்ஸசைஸும் நல்லா பண்ணணும்னு ஹெல்த் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அதனால் நான் அடிக்கடி டைம் கிடைக்கிறதுல முக்கால்வாசி நிறைய வேலை சைக்கிளில் பண்ணிடுறேன். சார், சைக்கிள்னா நீங்கள் சைக்கிளை ஓட்டுறீங்களா இல்லை உட்காந்து பெடல் மிதிக்கிற சைக்கிளா? அது வெளியே வேறு ஒர்க்கு சைக்கிளிங் பண்ணுறேன். ரைட் ரைட் ரைட். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்து பண்ணுற சைக்கிள் எங்கிட்ட இல்லை சார். அந்த மாதிரி சைக்கிள்னால் பக்கெட் சீட்டே வாங்கிக்கலாம். பக்கெட் சீட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம சேர் மாதிரி உட்காந்துக்கிட்டு சைக்கிள் பெடல் பண்ணலாம். சரிங்க, நீங்கள் 1 ஹவர், அதுக்கு ரொம்ப நேரம் அந்த சைக்கிளிங் இல்லாமல் பார்த்துக்கங்க. தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டாமல் ஒரு 1 ஹவருக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. ஒரு பிரேக் விட்டுக்கோங்க. சீட்டில் வந்து குஷன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அகலமான சீட்டாக வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போது இந்த வயது, எந்த வயதில் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 15லேருந்து 18 வயதில் தான் ரொம்ப அதிகமான பேர்
இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க. எப்படி போகிறாங்க இவங்க? ஒன்று வந்து நண்பர்கள் தான் இவங்களை உள்ளே இழுக்கிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? முதல் பெக்கு சாராயம் எப்பயுமே ஓசி தான். இலவசமாக பசங்க நண்பர்கள் அப்படி தாராளமாக கொடுப்பாங்க, திறந்து கொடுக்க மாட்டான். ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு முதல் சிகரெட்டு வந்து ஓசியாக தான் கிடைக்கும். முதல் பெக்கு சாராயமும் சிகரெட்டும் ஓசியாக தான் கிடைக்கும். பழகிட்டோன்னா திரும்ப வாங்கி கொடுக்க மாட்டாங்க எப்போதுமே. இது வந்து ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. முதல் பெக்கு சாராயமும் சிகரெட்டும் வந்து ஓசியாக இருக்கும். யார் அது குட்ரா அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுத்துட்ருப்பாங்க நண்பர்கள். ஏன்னா இதுதான் பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறது, நண்பர்களோட இன்ஃப்ளூயன்ஸு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஐயா, குமரி மாவட்டத்திலிருந்து குமரி குணா பேசுகிறேன். குணா சொல்லுங்கள். ஐயா, ஒரு சந்தேகம். சொல்லுங்கள் சார். என்னுடைய மனைவி வந்து வலது பக்கம் மார்பகத்தை தான் அதிகமாக சுவைக்க சொல்கிறாங்க. சரி. இடது பக்கம் உள்ள மார்பகத்தை சுவைத்தாலும் கூட அது அவங்களுக்கு ரொம்பவே ரசித்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இப்படி இருக்கலாங்க, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து மோர் சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குங்க. சரி. பொதுவாக எப்படின்னா நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வலது பக்கம் நல்லா வேலை செய்யும், இடது பக்கம் மூளை நல்லா இருக்கும். வலது பக்க கையும் காலும் நல்லா வேலை செய்யும், இடது பக்கம் மூளை நல்லா இருக்கும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை ஆக்சிடென்டலாக அந்த பக்கம் உணர்வுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம்னு ஒன்றும் இல்லைங்க. அந்த வலது பக்கம் மார்பகம் பெருசாக தான் இருக்கும், இடது பக்கத்தை விட வலது பக்கம் பெருசாக தான். நீங்கள் அதையே தொடர்ந்து தூண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிறது இயல்பான விஷயம். சரி டாக்டர், நன்றி. நன்றி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம் சார். பாபு சார். பாபு சொல்லுங்கள். சார், உங்கள் ப்ரோக்ராம்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது சார். நன்றி பாபு, சொல்லுங்கள். ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது சார். நன்றி நன்றி சார். அதாவது பொருளாதார ரீதியாக கணவர் பின்தங்கி இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கு வந்துட்டுனா செக்ஸில் ஆர்வம் குறையுமா சார்? அது காரணமாக இருக்காதுங்க. சரிங்க சார். பல நேரங்கள்லங்க நம்ம வளர்க்கப்படுற விதத்திலேயே மற்றவங்களை மதிக்கிறதுக்கு நமக்கு தெரியறது இல்லைங்க. ஜென்ஸுக்கு சொல்லுங்களா? ரெண்டு பேருமே. சரிங்க சார். ரொம்ப ஆழமாக மற்றவங்களுடைய உணர்வுகளை மதித்து மற்றவர்களை நல்லா நடத்துறதுன்றது நமக்கு தெரியாது. மற்றவங்க குறையை கண்டுபிடிச்சி எரிச்சல் படுறது, இந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருப்போம். நமக்கு இதை விட தகுதிக்கு அதிகமான ஆளுங்க, நமக்கு இந்த தகுதி கம்மியாக கிடச்சிருக்கு வாழ்க்கை அப்படின்ற உணர்வு வந்து எப்போதுமே எல்லாரும் வெளிப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு க்யூவில் நின்னாலும் சரி, எங்கே எதுனாலும் நமக்கு வந்து ப்ரியாரிட்டி கிடைக்கணும், நமக்கு வந்து கிடைச்சது வந்து கம்மியாக கிடச்சிருக்கு, நம்ம இதை விட தகுதி உள்ளவங்கன்ற ஒரு உணர்வு வந்து எல்லார்ட்டையும் இருக்கும். கிடைச்சதை வந்து அனுபவிக்கிறதுன்றது இருக்காது. ரெண்டாவது வந்து ஆண்கள் வந்து ஒரு நெருக்கமான உணர்வுகளை, நெருக்கமான உறவை மனைவியோடு ஏற்படுத்துறதில்லை பொதுவாக. அப்போது பல நேரங்களில் இவங்க ரொம்ப காயப்படுத்தி விட்ருவாங்க மனைவியை. பல நேரங்களில் அந்த காயம் வந்து பெண்களுக்கு வந்து கடுமையான மன அழுத்தத்தையும் மன வலியையும் உண்டு பண்ணிடும். பல நேரங்களில் அன்பும் நெருக்கமும் காட்டுறதுக்கு பதிலாக மனைவிகள் வந்து பல ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரகசியம் என்னென்னா, பல பெண்களுக்கு இன்றைக்கும் புரியாது. நாமளும் மனுஷன், அவனும் மனுஷன், நாமளும் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு உயிரினமாக ஒரே மாதிரியான மனித இனமாக இந்த உலகத்தில் இருக்கோம். ஆனால் நம்மளை வந்து அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்யலை, ஒழுங்காக நடா, இப்படி பண்ணு அடிமை மாதிரி நடத்துகிற உரிமை யார் கணவனுக்கு கொடுத்ததுன்றது இன்னும் பல பெண்களுக்கு புரியாத விஷயமா இருக்கும். ஏன் ஆண்கள் இப்படி நடந்துக்கிறாங்க? இயற்கையாகவே ஆண்களுக்கு ரொம்ப பவர் இருக்குது. ஆண்கள் நடுராத்திரியில் வெளியே போகலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆண்களுக்கு. ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் வந்து இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. போதை பழக்கங்கள், இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கோம், போதை பழக்கங்கள் பயன்படுத்துறது, கல்யாணம் ஆனால் மனைவியை மிரட்டுறது, மனைவியை வந்து ஈக்குவலாக நடத்தாமல் அக்ரெசிவாக நடத்துறது, இது எல்லாம் வந்து கடுமையான மன உளைச்சலை பெண்களுக்கு ஏற்படுத்திடும். பல பெண்கள் சகிச்சுட்டு போயிடுவாங்க, என் தலைவிதி இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, உலகமே இப்படி தான் இருக்குன்னு. ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணிடும். இதில் ஐடி செக்டாரில் ஈக்குவலாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து இப்போது
பல நேரங்களில் பெரிய சண்டையே போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவங்க செக்டாரில் வந்து நிறைய டைவர்சஸ் வருது. ஆனால் பழைய ஆசிரியர்கள், பழைய மாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கணவர்கள் துன்புறுத்தினா கூட சகிச்சு போகிற ஒரு தன்மையோடு இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப அக்ரெசிவாக அது எதிர்க்கிறதில்ல. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஐடி குரூப்பில் வேலை செய்கிற பெண்கள்லாம் கடுமையாக, ஏன் என்னை ஈக்குவலாக நடத்த மாட்டேறான், நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா படித்தோம், ஒரே மாதிரி வேலை செய்கிறோம், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குகிறோம், ஏன் என்னை ஈக்குவலாக நடத்த மாட்டேற நீ அப்படின்றதில் கோபமாகவே இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சின்ன சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் ராஜதுரை. சொல்லுங்கள் ராஜதுரை. சார், மேரேஜ் ஆகி ஒரு 3 month ஆகுது. ஓகே. ஒய்ஃப் வந்து ஒரு டைம் வந்து 35 நாள் பீரியட் தள்ளி வந்தாங்க. சரிங்க சார். செகண்ட் டைம் வந்து 15 நாள். ஓகே. தேர்ட் டைம் வந்து 10 நாள். அது என்ன சார் பிரச்சனை? சார், இது வந்து கர்ப்பம் அல்ல. இல்லை கர்ப்பம் அல்லன்னு தெரியுது. பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கலாம், சரி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு செக்அப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன குறைபாடு இருக்குன்னு. சரிங்க சார். சரி, சில பேருக்கு பீரியட்ஸே 40 நாளில் வரலாங்க, 30 நாளில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா தள்ளி வந்திருக்கு சார், அதனால் கேட்குறேன். அதான் அப்போ நீர்க்கட்டிகள் இருக்கும், அல்லது ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கலாம். அதே டாக்டர்கிட்ட போனேன். உன் வயிற்று இது சத்து மாத்திரை கொடுத்தாங்க. அனிமியா, ரத்த சோகை இருந்தால் சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. சரி, வேறு என்ன சொன்னாங்க? இது தைராய்டு செக் பண்ணணும்னு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் வந்து ஒரு 4 days ரிசல்ட் ஆகும்னாங்க. தைராய்டு உடனே கிடச்சிருமேங்க. உடனே கிடச்சிருங்களா? 2 மணி நேரத்தில் கிடைக்கும். சொல்லுங்கள். இல்லை, என்கிட்ட ஒரு 4 நாள் ஆகும். அவங்க ஏதாவது வேறு ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. உங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சி ரிசல்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகே சார், இதான் சொன்னாங்க, 4 days ஆகும் அப்படின்னு. அதாவதுங்க, பல்வேறு ஊர்களில் இதுக்கான வசதிகள் இருக்காது. சரிங்க சார். இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாம்பிள்ஸை வந்து மெட்ராஸ் மாதிரி சென்டருக்கு அனுப்பி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ நல்ல பெரிய லேப் உங்கள்கிட்ட இருந்தது, நான் 2 மணி நேரத்தில் ரிப்போர்ட் வாங்கிடலாம். சரிங்க. இப்போது ஏன் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா, முதல்ல வந்து நண்பர்கள் தான் முதல்ல ஒரு சிகரெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறது, முதல்ல ஒரு பெக்கு கொடுக்குறது. அடுத்து க்யூரியாசிட்டி, இது சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஏன்னா எல்லா சினிமா படங்களையும் தண்ணி அடிக்கிறானுங்க, கதாநாயகனும் அடிக்கிறாங்க, வில்லனுங்களும் அடிக்கிறாங்க, எல்லோரும் இதே வேலை. அது இல்லாத காட்சியே இல்லை, படமே இல்லைன்ற அளவுக்கு. அது பண்ணி பார்த்தா தான் என்ன, வீட்டில் உட்காந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் அந்த படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ க்யூரியாசிட்டி. அடுத்து வந்து செலிப்ரிட்டிஸ், கதாநாயகன் தண்ணி அடிக்கிறான். நம்ம பார்க்குற கதாநாயகர்களெல்லாம், இளம் கதாநாயகர்கள் எல்லோரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இளம் கதாநாயகர்கள் நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க, அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நமக்கு வாழ்க்கைக்கு தத்துவத்தையே இந்த கதாநாயகர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ தண்ணி அடித்தா தான் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் மேலே இந்த குற்றச்சாட்டுலாம் வந்தது, சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ செலிப்ரிட்டிஸ், நாம் யாரை முன்னோடியாக நினைக்கிறோமோ அவங்களே இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இளைஞர்களுக்கு வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சென்னையிலேருந்து ரவிக்குமார் பேசுகிறேன். ரவிக்குமார், சொல்லுங்கள். சார், விரைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது சார்? ஒரு 3 years சார். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 25 சார். 25 ஆகுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சுய இன்பம் பண்ணதுனால இப்படி வந்துருச்சுன்னு எதுவும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? அப்படிதான். சுய இன்பம் என்பது இயல்பானதுங்க. சுய இன்பம் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுறதில்ல. அந்த மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். முதல்ல சுய இன்பம் நார்மல்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த நோய்களெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். உங்களை செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும்.
திரும்பவும் ஆண்மை குறைவு இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். நாங்கள் சேலத்துலேருந்து சுமதி பேசுகிறோம் சார். சுமதி சொல்லுங்கள் மேடம். சார் எங்களுக்கு கல்யாணம் 15 வருஷம் ஆகுது சார். ஓகே. இது வரைக்கும் நான் உச்சக்கட்ட ஒரு நாளும் அடைஞ்சதில்லை சார். அது வெளியே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொன்னதில்லை. அவர் எதை நினச்சிக்குவாரோ இல்லை அவரு எதனாவது குறையன்னு நினச்சிக்குவாரோன்னு. சரிங்க. அவர் வெயிட் வந்து 100 kg இருக்கிறார் சார். இல்லை அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஏதாவது? அதனால இப்போ டிவிலெல்லாம் காமிக்கிறேன். அது ஆயுர்வேதிக் அது வாங்கலாமான்னு சார். அதாவதுங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு ரகசியத்தை. இந்தியாவில் இருக்க 95% பெண்களுக்கு உங்கள் கதி தான். நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம், செக்ஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உச்சகட்டம் அடைய முடியாது. ஏன்னா உச்சகட்டம் அடையிறதுக்கு சொல்லுங்கள். 20 செகண்ட்ல அது விந்து வெளியே வந்து சார் எங்கள் வீட்டுக்காரருக்கு. 20 செகண்ட்ல அவர் விந்து 20 நிமிஷத்தில் 20 செகண்டில் வந்தால் கூட அவர் உங்களை தூண்டுறது எங்கே தூண்டுனா உங்களுக்கு உச்சகட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியணும், அவருக்கும் தெரியணும். அந்த இடங்களில் அவர் கரெக்டாக தூண்டினாங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சகட்டத்துக்கு வந்துடுவீங்க. செக்ஸ் பண்ண பிறகு கூட அவர் உங்களை தூண்டலாம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்குமே, கிளைட்டோரஸ் என்ற இடத்த அவர் விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உச்சகட்டத்துக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களாவது சொல்லணும், இந்த இடத்துல தூண்டுங்க எனக்கு தொடர்ந்துன்னு. இல்லை அவருக்கு தெரிஞ்சு அவர் தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறோன்னா, எதையும் ஒரு எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறோம். ஆனால் வாழ்க்கை செக்ஸை பற்றியோ, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான செக்ஸை பற்றியோ, உறவுகளை பற்றியோ என்றைக்கும் கற்றுக்கிறது இல்லை. அது தெரியாமலேயே நம்ம கல்யாணத்தில் திருமணத்தில் இறங்கிடுறோம். அதன் விளைவு தான் உங்களுக்கு இது. ஒரு நல்ல மேரேஜ் மேனுவல், செக்ஸ் புத்தகங்கள், ஆபாச புத்தகங்கள் அல்ல, செக்ஸை பற்றி ஆரோக்கியமான புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருமேங்க. உங்கள் கணவரை உட்கார வச்சுட்டு டெய்லி இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். 11 to 11:30 சரிங்க சார். இன்னைக்கு இருந்து தொடர்ந்து பாருங்கள். எப்படி நீங்கள் உச்சகட்டம் அடைய முடியும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு எங்கே இருக்குது, அதை எப்படி தூண்டுறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அடுத்து உங்கள் கணவரை அதை விரல் வச்சு தூண்ட சொல்லுங்கள், நாக்கு வச்சு தூண்ட சொல்லுங்கள். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அடையாத ஒரு அற்புதமான உச்சகட்டத்தை அடைய முடியும். சரிங்க சார். 15 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆகி. அதாவதுங்க கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் நடத்துகிறாங்க. பெரிய எல்லா ஊரையே கூட்டுறாங்க. ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இப்போ இன்றைக்கி திருமண செலவுகள்லாம் போய்கிட்டுருக்கு. ஒரு 500 rupees கொடுத்து ஒரு மேரிட்டல் கவுன்சிலிங்னு, திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆலோசனை, திருமணத்திற்கு முன்பு செக்ஸ் பற்றிய ஒரு அவங்களுக்கு ஒரு அறிவு, அதே மாதிரி தேவைன்னா ஒரு எளிமையான செக்கப்பு, இதெல்லாம் பல பிரச்சனைகளை தவிர்க்கும். ஆனால் இது எதையுமே தெரியாமல், வாழ்க்கை ஃபுல்லாக எதையும் தெரிஞ்சிக்காமல் அப்படியே 2 பேரை சேர்த்து வச்சுட்டு அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்கன்னா எப்படி நல்லா வாழ முடியும்? தேவையற்ற மூட பழக்க வழக்கங்களை பண்ணிகிட்ருக்கோம். ஜாதகம் பொருந்துதா, அது பொருந்துதான்னு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். தேவையான விஷயங்களை நம்ம பார்க்குறதே இல்லை வாழ்க்கையில். எது தேவையோ அது தெரியாமலே நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும். இது 95% பெண்களுடைய நிலை இன்றைக்கி இதுதான். ஆனால் எல்லோரும் சொல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் முன் வந்து சொல்லியிருக்கிறீங்க. எல்லார் நிலைமையும் இதுதான். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், சொல்லுங்கள் சார். என்னோட ஆண் உறுப்பு வந்துட்டு ஒரு லேயர்ல வந்துட்டு ஒரு சின்ன மறு மாதிரி இருக்கு சார். சரிங்க. பெயின் கீனு எதுவுமே கிடையாது. அது சின்ன சின்ன அப்படியே லைட்டாக வளர்ந்துட்டே வருது. ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். யாருடைய தாம்பத்திய உறவு வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். தாம்பத்திய உறவு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணுங்க முதல்ல என்னென்னு. இது வந்து பல நேரம் காண்டம் போட்டு செக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனா, காண்டம் இல்லாத ஆணுறுப்புடைய அடிப்பகுதியில் பேப்பிலோமா வைரஸ் வார்ட்டு வந்துடும். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பல நேரம் நிறைய மல்டிபிள் வாட்டர் 100 கணக்கில் 50 கணக்கில் வரும். சில நேரம் 2-3 வந்து காலிஃப்ளவர் மாதிரி வளர்ந்துடும். நீங்கள் மருத்துவரை முதல்ல இந்த மாதிரியான பழக்கங்களை நிறுத்துங்க. உங்களுடைய தொடர்பு யாருக்கு? ஒரு பாலியல் தொழிலாளியா இல்லை நண்பரா? யார்? நண்பர் தான் சார். பொதுவாக யாரு கூடயும் உறவு வச்சுக்காதீங்க மனைவியை தவிர. திருமணம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏபிசி தான். திருமணம் வரைக்கும் அப்சைன் ஃப்ரம் செக்ஸ் பண்ணாதீங்க. சுயன்மம் பண்ணிக்கலாம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர். சொல்லுங்கள். இதுக்கு வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் தான் கண்டினியூ பண்ணும்போது இல்லை என்ன மெடிசன் ஏதாவது கண்டினியூ பண்ணும்போது? கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல டாக்டர்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு இது என்ன வார்ட்டான்னு பார்க்கணும். வார்ட்டுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு அமிலம் கொடுப்பாங்க, பொடோ வார்ட்டுன்ற அமிலம் கொடுப்பாங்க. அதை வந்து இந்த 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 கட்டி மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்ட்டு மேலே வச்சு அதை பொசுக்கி அதை காயமாக்கி காயத்தை ஆற வச்சா அது திரும்ப வராது. ஓகே சார். அதை பார்க்கணும் முதல்ல. முதல்ல அது வார்ட்டு தானான்னு பார்க்கணும். இல்லை சில நேரம் நீங்கள் வெளியே போய் செக்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால எதையாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்ற மாதிரி வெளியே போய் செக்ஸ் பண்ணிட்டு வர்ற ஆண்களுக்கு எதை பார்த்தாலும் அங்கே ஒரு கருப்பு புள்ளி இருக்குது, எனக்கு ஹெச்ஐவியாக இருக்கும், இந்த பக்கம் சிவப்பு புள்ளி இருக்குது, இந்த பக்கம் எனக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வெனிரோஃபோபியான்னு இதுக்கு பேர். பாலியல் நோய்கள் எனக்கு வந்துருச்சுன்னு பயப்படுற ஒரு பிரச்சனை இருக்கும். இது எல்லாத்தையும் தேடணும். உங்களுக்கு உண்மையிலே நோய் எதுவும் இருக்கா இல்லை பயமா, சில செக்கப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களை முழுமையாக சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னென்ன காரணங்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு போகிறாங்கன்னா, நண்பர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஒரு அதில் ஆர்வம், திரில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது அந்த ஆர்வம், நம்ம விரும்பக்கூடிய கதாநாயகர்கள் வந்து தம் அடிக்கிறது, அதே மாதிரி இப்படி பல்வேறு விஷயங்கள், ஒரு சந்தோஷமான உணர்வு வரணுன்ற உணர்வு, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து போதை பழக்கங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல்களை அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.